என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 58:11. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதற்காக தேவன் சொல்லுகிறார், விரல் நீட்டுதலையும் நுகத்தடியையும் நிபச் சொல்லையும் உன் நடுவிலிருந்து நீ அகற்ற வேண்டும். விரல் நீட்டுதல் என்றால் என்ன? பிறர் மீது நீ குற்றம் சாட்டாதபடி, பிறரை துன்புறுத்தாதபடி, நிபச் சொல்லான வார்த்தைகளை பேசாதபடி, அவைகளையெல்லாம் உன்னை விட்டு விலக்கிவிட்டு, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினால் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நித்தம் நித்தம் உன்னை நடத்துவார். அடுத்து உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இன்றைக்கு மனிதர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மட்டுமல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீங்கள் தாகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இனி நீங்கள் நிரம்பி பிறருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக, ஆசீர்வாதமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்கள், உங்கள் மூலமாக பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் உங்களை நடத்த போகிறார். ஆமென். மட்டுமல்ல, நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள். ஒரு சமுத்திரத்தில் எவ்வளவு தண்ணீரை நீங்க எடுத்தாலும் அந்த இடம் காலியாகி விடுமா? அல்லது சமுத்திரத்தின் தண்ணீரை உங்களால் தான் அளக்க முடியுமா? உங்களுக்குள் இருந்து எவ்வளவு நன்மைகளை எடுத்தாலும், நீங்கள் எவ்வளவு பிறருக்கு கொடுத்தாலும், ஒரு வற்றாத நீரூற்றை போல, ஒரு வற்றாத சமுத்திரத்தை போல என் பரலோக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். அதை விட நமக்கு என்ன வேண்டும்? உங்களை அற்பமாக நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மன மகிழ்ச்சியுள்ளதாக்குகிறது. தாவீது எப்பக்கத்திலும் சகலத்திலும் நெருக்கப்பட்ட பொழுது அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றி திடப்படுத்தி கொண்டான். எப்படி? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. நீ நம்புகிறது அமராலே வரும். வாக்குத்தத்த மனிதவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உலகமே அதற்கு எதிராக இருந்தாலும், நோவா பேழையை செய்த பொழுது ஒன்றுமே அங்கே ஒரு முகாந்தரம் இல்லை. ஆனாலும் அவன் விசுவாசித்தபடியே மழை பெய்தது, அந்த பேழை உயர்த்தப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, அதே போல்தான் ஒரு பெரிய மழை வேண்டும், ஆசீர்வாத மழை வேண்டும், தேசத்தின் பஞ்சம் மாற வேண்டும் என்று எலியா ஜெபித்த பொழுது ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பியது, தேசத்தில் பெருமழை பெய்தது. இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பும். உன் வீடு, உன் ஊழியம், உன் தொழில், உன் தேசம், உன் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தர் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி, உன்னை குழியிலே தள்ள நினைத்த மக்கள் மத்தியிலே, உன்னை குழியில் போட்டு மூட நினைத்த மக்கள் மத்தியிலே, உயர்ந்த ஸ்தானங்கள் மேல், பிரபுக்கள் மத்தியில், ஆகாய விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபராக, தொழிலை ஆசீர்வாதமாய் செய்யக்கூடிய ஒரு மகனாக, எனக்கு 10 ரூபாய் கிடைக்குமா என்று அலைந்து உன்னை லட்சக்கணக்கில் கொடுக்கக்கூடிய மகனாக கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறார். மட்டுமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தர் எனக்கு தகப்பனுடைய சுதந்திரம் இல்லையே, எனக்கு பரம்பரை சொத்து இல்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களா? யாக்கோபு என்பவர் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன். நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடியினால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்கும்படியாக இயேசு சிலுவையில் நமக்காக பலியானார். தைரியமாக இருங்கள். இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தை அத்தனையும் வந்து பலிக்கும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென்.